எனக்கு ஒண்டி இந்த மாதிரியெல்லாம் தோணுதா? இல்ல உங்களுக்கும் இந்த மாதிரி தோணுமா? அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு மந்த்லி ஒரு 1 டைம், 2 டைம்ஸ்னாச்சும் இந்த மாதிரியெல்லாம் தோணும். ஹாய் ஆல் வெல்கம் டு த வ்ளாக். ஸோ இது வந்து நான் ஃப்ரைடே ஈவினிங் எடுத்த வ்ளாக் தான். ஈவினிங் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு, ஸோ நைட்டுக்கு டின்னர் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ட்டுன்னு யோசித்துன்னு இருந்தேன். டெய்லி ரைஸே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எனக்கு இந்த மாதிரி வீக்லி 1 டைம்ஸோ இல்லை மந்த்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் ஆச்சு நைட்டு டின்னர் வந்து இட்லி இல்லைன்னா தோசை இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஸோ இன்றைக்கி சடனாக அப்படி தான் தோணுச்சு எனக்கு. ஃப்ரிட்ஜில் நல்ல வேளை தோசை மாவு இருந்துச்சு, இல்லைன்னா போய் கடையில் வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்கும். ஸோ தோசை மாவு இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக ஆச்சு. ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸும் எதுவுமே இல்லை, எல்லாம் காலி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாத சமயத்தில் வெறும் 2 வெங்காயம் அப்புறம் 4 தக்காளி இது இருந்தாலே ஒரு சூப்பரான டொமேட்டோ சாம்பார் பண்ணிடலாம். ஸோ இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சட்னி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கின்னு கருவேப்பிலை, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, கலக்காய் இது போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஒரு நிமிஷம் கூட ஸ்டாப் பண்ணாமல் நல்லா ஃப்ரை பண்ணிடணும். ஏன்னா வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடும். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சியில் போட்டுடலாம். இது கூடவே தேங்காய், தேவையான அளவு புளி, அதுக்கப்புறமா இஞ்சி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டோம்னாக்கா சூப்பரான தண்ணி சட்னி ரெடி. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இட்லி, தோசை, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா சட்னி அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சாம்பார் சட்னி ரெடி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இட்லி ரெடி ஆகிடும். ஸோ சூடாக சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். இட்லி எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பூ மாதிரி வந்திருக்கு. ஸோ நான் யோசித்தேன் இட்லி வந்து எப்படி வருமோ தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் 2 பிளேட் தான் ஊற்றி வச்சேன். ஆனால் பட் எடுக்கும் போது அந்த சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இட்லியுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நான் வெறும் ஒரு 1/2 hour தான் வச்சுருந்தேன். ஊற்றும் போதே கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் பயந்தேன். ஸோ நான் எதிர்பார்த்ததோட இட்லி ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் அந்த 2 பிளேட் இட்லி போதுமாக இருந்துச்சு. ஆனால் ஜெஷு அவங்க டேடிக்கும் தோசை கேட்டிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு நான் அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் டின்னர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.